இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையின் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எழுப்புதல் ஜெபத்தை எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கிருபைகளை எல்லாருக்கும் தரணும். வாலிபர்கள் பயன்படுத்தணும், சிறு பிள்ளைகள் பயன்படுத்தணும், ஊழியர்கள் பயன்படுத்தணும், விசுவாசிகள் பயன்படுத்தணும். ஆவியானவரே, அதற்கு ஒரு வாய்க்கால ஆண்டவரே நீங்கள் தாங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிடுவோமா? ஆமென். இந்த மே மாதத்தில் 1ஆம் தேதி ஆண்கள் தியான முகாமில் இருந்த ஒரு சூழ்நிலை, கால சூழ்நிலையை பார்க்கும்போது இன்னைக்கு எப்படி கர்த்தர் நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் இந்த முகாம்களெல்லாம் ஆண்டவரே குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லி தூர இடத்துலலாம் போன உண்டு. ஆண்டவரே, இன்றைக்கி நாங்கள் இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட கால சூழ்நிலையை தந்து எங்களை நீர் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறீர். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறீங்க. வேதனையெல்லாம் அறிஞ்சு ஆண்டவரே இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களினுடைய ஊழியங்களை இப்படி நல்ல ஒரு இதமான ஒரு கால சூழ்நிலையை தந்து கர்த்தர் நம்மளை நடத்தி வந்தார்லாம். அதெல்லாம் நினச்சி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். இந்த கடைசி கால நற்செய்தி கூட்டத்துக்கு பிரயாணப்படுகிற ஒவ்வொருடைய பிரயாணத்திலையும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோமா? வாகனத்தில் வருவாங்க, 2 வீலரில் 4 வீலரில் பஸ்ஸில் வருவாங்க. ஆண்டவரே, எல்லா வாகனத்திலையும் இயேசுவே உம்முடைய ரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அவங்க வீடுகளில் உம்முடைய ரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்க மேலே உம்முடைய ரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எப்படி வரும்போது நீர் அழைத்து கொண்டு வருகிறீரோ அதே போல் திருப்பி போகும்போது நீர் அழைத்து கொண்டு செல்லும்படியாக ஆவியானவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். உணவு காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் முன்குறித்த எல்லாரையும் நீர் அழைத்து கொண்டு வந்து ஆண்டவரே அவர்களை நீதிமான்களாக்கி அவர்களை நீர் மகிமைப்படுத்தி நீர் அவர்களை ஆசீர்வதிக்க போகிறீர். ஆமென், உம்மை ஸ்தோத்திரம். ஒட்டு மொத்தமாக இந்த ஊழியத்துக்கு இந்த நாளில் புறப்பட்டு வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷித்த பாதுகாப்போடு விசேஷித்த ஒரு ஆவியின் அபிஷேகத்தையும் அவங்களுக்கு நீங்கள் தந்துருங்கப்பா. நல்ல வாயை திறந்து இந்த இடத்துல ஜெபம் பண்ணணும், நல்ல விசுவாசத்தோடு பாடணும், ஆவியோடும் கருத்தோடையும் பாடணும். ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற அவங்க உள்ளத்தை நல்ல அனலாக்கிருங்க. ஆண்டவரே, சேரில் உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவரும் நல்ல ஒரு ஆவியில் அனலோடு இந்த இடத்துல இருந்து கர்த்தருக்குள்ள ஆண்டவரே கழிகூற கர்த்தருக்குள்ள நல்ல அனலாக்க ஆவியானவரே நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். வர இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் இப்படி செய்ய முடியாது. யாராவது ஒருத்தர் உற்சாகமாக ஜெபம் பண்ணிடுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். நிரப்பி ஆமென், ஆமென் போனோம். ஆமென், நிரப்பிருங்க. ஆமென், 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 ஆமென். அனலாக்கிருங்க அபிஷேகித்து. ஆமென், 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 ஆமென். நடத்த போறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். பலப்பட. ஆமென், ஆமென், ஆமென். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை
அனலாக்கும் அன்பினால் என்று அலங்கரியோ, அன்பினால் என்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. ஆமென் ஆமென். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஆவியானவரே செயல்படணும். ஆமென். ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தறிய வாருமையா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினாலேந்து அலங்கரியோ, அன்பினாலேந்து அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. ஆமென் ஆமென். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. ஹல்லேலூயா. ஊழிய பயிர்மானம் ஒருத்தராக நம்ம முன்னால் சாட்சி ஊழிய பயிர்மானத்தை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். முதல்ல அந்த கடைசி கால நற்செய்தி கூட்டம் முதல் நாள் ஊழியத்தில் எளிம்பி பிரகாசி உன் ஒளி அந்த சாமுவேலை ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் உருவாக்குவதற்கு சாமுவேலுக்கு நல்ல ஒரு பேக்ரவுண்டு கிடச்சி. ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கும் ஐக்கியம் எழுப்புதல் ஜெப ஐக்கியம் நல்ல ஒரு பேக்ரவுண்டாக கர்த்தர் இணைஞ்சிருக்காரு, வச்சுருக்காரு. ஹல்லேலூயா. நமக்காக ஜெபம் பண்ணுவதற்கும் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தருவதற்கும் எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தில் நல்ல ஒரு ஜெப ஊழியர்களை கர்த்தர் நமக்கு இணைஞ்சிருக்காருன்னா வச்சுருக்காரு. இதுதான் நமக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்டு. ஹல்லேலூயா. இதனால தான் நான் கர்த்தர் நம்மளை நல்லா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, உருவாக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை எவ்வளோ நாள் இந்த சாமுவேலை குறித்து நம்ம வாசிக்கிட்டு இருந்தாலும் இந்த கடைசி கால நற்செய்தி கூட்டத்தில் முதல் நாள் ஊழியத்தில் கர்த்தர் அந்த எழுப்புதல் ஜெப ஐக்கியம் நமக்கு ஒரு பேக்ரவுண்டாக என்ன செய்யுதுன்னா நமக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு நல்ல ஆலோசனைகளை தராங்க. இதனால் கர்த்தர் நம்மளை இருக்கிற இடத்துல கிருபையாக மோசேயும் தீர்க்கதரிசிகளுமா கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருந்தது போல் நம்ம ஒவ்வொருவருக்கும், நம்ம ஐக்கிய குடும்பங்களில் நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு பேக்ரவுண்டாக கர்த்தர் நமக்கு இணைஞ்சிருக்காரு, வச்சுருக்காரு. ஹல்லேலூயா. இவ்வளோ இந்த மாத ஊழியத்தில் கர்த்தர் உங்களை நடத்தின விதங்கள் சாட்சி ஊழிய பயிர்மான் ஒருத்தராக முன்னால் வந்து சொல்லி தேவனை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய பிரசன்னாமத்தை மகிமையுண்டதாக. உண்மையிலே ஆண்டவர் கிருபையாக நம்மளை உருவாக்கி ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஊழிய பாரணமாக சகரியா எடுத்துக்கிடுங்க. சகரியா 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். அந்நாட்களில் பலவித பாசைக்காரராகிய புறஜாதிகள் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரங்களை பிடித்து கொண்டு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடு கூட போவோம் என்று சொல்லி ஆமென் அவர்களை பற்றி கொண்டார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்று சாதாரணமல்ல, இந்த ஐக்கியத்தில் உங்களை என்னையும் கர்த்தர் யூதனாக என்ன செய்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு யூதனாக இன்றைக்கி இந்த நாளில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு யூதனுடைய தொங்கலை எத்தனை பேர் பிடிச்சாங்களாம்? 10 பேர் என்ன செய்தாங்க? தேவனுடைய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. உண்மையிலே இந்த வசனங்களெல்லாம் படிக்கும்போது ஆவியான கிருபையாக நம்முடைய ஐக்கியத்தை கர்த்தர் யூதனாக என்ன செய்கிறாரு, அவர் செய்து கொண்டார். ஹல்லேலூயா. அதான் சீரியா தேசத்தில் அந்த சின்ன பிள்ளை ஒரு யூதனாக இருந்தாங்க. அந்த சமாரியாவே எங்கே கொண்டு வந்துட்டாங்க, ஆண்டருக்குள்ளே என்னதாச்சு கொண்டு வந்தாச்சு. சதவச்சல். ஹல்லேலூயா. அது ஒரு சின்ன பிள்ளைக்குள்ள இவ்வளோ ஒரு அதிசயத்தை வச்சுருந்தார். நமக்குள்ளே இன்றைக்கி அவ்வளோ அதிசயத்தை நினச்சிருக்காரு, வச்சிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஒரு எஸ்தர் யூத ஜனங்கள் ஆமென் நல்ல சதவச்சல். ஹல்லேலூயா. 120 நாடுகளுக்கு எப்படி ஆயிட்டாங்க,
ராணியாக மாறிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் கிருபையாக நம்ம கிராமத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளெல்லாம் கர்த்தர் ஒரு யூதனாக என்ன செய்கிறாரு, உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உண்மையிலே கிருபையாக நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போது இன்றைக்கி ஆவியானவரே என்ன செய்கிறாரு, இன்றைக்கி அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்காங்க. நல்ல வேதத்தை என்ன செய்கிறாங்க, வாசி நம்ம எடுக்கிற பலனுக்கு நல்ல கிருபையை கர்த்தர் என்ன செய்யிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நல்ல ஒரு மேன்மையை கர்த்தர் என்ன செய்கிறாரு, வச்சு இந்த நாட்களில் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய யூதனாக இந்த கடைசி நாட்களில் யுத்தம் செய்யக்கூடிய ஒரு யூதனாக நம்மளை என்ன செய்திருக்கிறாரு. இன்றைக்கி ஐக்கியத்தை, அண்ணனை, அக்காவை, பிள்ளைகளை எல்லாரும் என்ன செய்திருக்கிறாரு, பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நேற்றைக்கெல்லாம் அச்சகுண்டனாலே ஒரு வாரம் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு குடும்பத்தில் ஜெபம் பண்ணு நேற்று அழைப்பு என்னதாச்சு, வந்தாச்சு. கடைசியில் ஜோயில் எனக்கு பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்களே ரெடியாக இருங்க, கண்டிப்பாக என்ன செய்யணும், அந்த வீட்டில் போய் 1 மணி நேரம் ஜெபம் நடத்திடணும்னாச்சு. கடைசியில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிட்டு. அல்லேலூயா. எனக்கு உண்மையிலே காலில் இந்த ஆக்சிடென்ட்லாம் நடக்கலாம் முடியலை. ஆனால் அச்சகுண்டவனு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. அப்போ ஐயாட்ட சொன்னேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட வண்டியை கொண்டு வந்துருங்க, என்னால் என்ன செய்ய முடியலை, நடக்க முடியலை என்ன. அதில் ஒரு தப்பி வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். அதுலேருந்து ஒரு வண்டியை பிடிச்சி அச்சகுண்டம் சென்றுக்கு என்னதாச்சு, ஒரு பையனை கொண்டு இறக்கிட்டாங்க. அல்லேலூயா. அப்புறம் சரியாக வந்தாவ. உண்மையிலேயே பெரிய சந்தோஷமாக இருந்து சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல எல்லாரும் அந்த குடும்பத்தில் உள்ள ஊழிய அறிக்கையை நீங்கள் என்ன செய்யணும், ஊழிய பகிர் மாதிரி எல்லாரும் சொந்த பிள்ளையை தான்